कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकि कोकिलम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कविता वनचारिणः शृण्वन् रामकथानादं कोनयाति परां गतिं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचीतसादासीत् साक्षात् रामायणात्मना अंजनानंदनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लंका भयंकरं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। आञ्जनेयमदिपाटलाननं काञ्चनाद्रिकमनीय विग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। नमस्सदसे नमस्सभायै ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் கிட்டத்தட்ட இது 3வது வருஷமா அடியேன் நீங்க உபன்யாசம் சொல்லின்னு வரேன். ஒரு வருடம் அடியேன் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ரகசியங்கள் வித்யா சர்வாபி பாஹ்ய தியஜனமபி சகல சத்தர்ம ஆத்தியாத்மிகார்த்தாகங்கிற அந்த வச்சனங்கள் பாஹ்யக்ஷேபகா கலார்த்தாகங்கிற 18 ரகசிய விசேஷங்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்னொரு வருடம் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் பணித்த ஸ்ரீ ராமசாரித்திர மஞ்சரியினுடைய ஒரு வைபவத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை எழ சபையாரும் எனக்கு அனுமதி கொடுத்து சொல்ல சொன்னா. இந்த வருஷம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியங்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆக்ஞை பிறப்பிந்துள்ளது. நிறைய விஷயங்கள் கேட்டவாள்லாம் நீங்க இருக்கீள். உங்களுக்கு தெரியாதது இல்ல, திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் நிறைய பேர் மகான்கள்லாம் சொல்லி கேட்டிருக்கலாம். இதனா 3 நாள்ல சொல்றதுங்கிறது கொஞ்சம் ஒரு பிரம்ம பிரயத்னம் தான். அது யார் அந்த திருக்கோளூர், அது என்ன ஊரா? திருக்கோளூர்னு ஒரு ஊர் இருக்கே, திருக்குடந்தைன்னு ஒரு ஊர் இருக்கே, திருக்குழந்தைன்னு ஒரு ஊர் இருக்கே, எல்லாரும் வெவ்வேறா. அந்த திருக்கோளூர்ல ஒரு பெண் இருந்தாலே அவ ரொம்ப மூத்தவளா சின்ன பிள்ளையா? பெண் பிள்ளைன்னு போட்டிருக்கே, பெண் அப்படின்னு போடலையா, பெண் பிள்ளைன்னு போட்டிருக்கு. அவ என்ன சாதாரணமா சொன்னது என்ன பெரிய ரகசியம் ஆயிடுத்தா? அது எத்தனை ரகசியங்கள் சொன்னா அப்படிங்கிறது தான் இன்றைய தினம் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் நம்ம விசாரம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். 2 திவ்யதேசங்கள் அநேகம், நிறைய திவ்யதேசங்கள், நம் பெரியோர்கள் சொன்ன திவ்யதேசங்கள் அநேகமான திவ்யதேசங்கள் உண்டு. அந்த திவ்யதேசங்கள் எல்லாமே ஆழ்வார் பாடினபடியால் தான் திவ்யதேசங்கள். திவ்யதேசம் அல்லாத ஸ்தலங்களும் உண்டு. இப்ப வடுவூர் ராமரை ஆழ்வார் பாடல, மதுராந்தகம் ஏரி காத்த ராமரை ஆழ்வார் பாடல, தில்லைவிளாகம் ராமரை ஆழ்வார் பாடல, குருவாயூர் அப்பன பாடல. என்ன பாருங்க, பாடலாதிரி சிங்கப்பெருமாள் கோவில பாடல, மன்னார்குடிய பாடல, கிருஷ்ணாபுரத்தை பாடல, பாடாத பல கோவில்களும் இருக்கு. பாடாத கோவில் எல்லாம் திவ்யதேசத்தை விட கொஞ்சம் குறைச்சல்னா நினைக்காதீங்க. ஆழ்வார் அந்த காலத்தை பாடும்போது அவர் போற வழியில எந்த கோவில் இருந்ததோ பாடிவிட்டார். அவர் ஜியாகிரபியில வராததை பாடல, அவ்வளவுதான். எந்த ஒரு பெருமாளை, நம்மாத்து பெருமாளுக்கு என்ன பிரபாவமோ அதேதான் ஸ்ரீரங்கநாதனுக்கும் உண்டு. இதை ஞாபகம் வச்சுங்கோ. ஸ்ரீரங்கநாதன்னா 100 வாட்ஸ், நம்மாத்து பெருமாள் 0 வாட்ஸ் பல்ப் எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே பெருமை தான். எத்தனையோ கோவிலுக்கு நடக்க முடியாதவர்கள்லாம் என்ன புண்ணியம் வராத அவளுக்கு? ஆத்தில இருந்தபடியே நினைச்ச இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம், இருந்த இடத்திலே பெருமாளை நினைச்சாலும் அந்த பெருமாளுக்கு அவ்வளவு வைபவம் உண்டு. ஆனாலும் நம்ம இத்தனை கோவில்களுக்கு போய் சேவிப்பதற்கு காரணம் என்னன்னா, அந்த சிற்பங்கள் எவ்வளவு அழகான விஷயங்கள்லாம் சொல்றது ஒண்ணு. 2வது, ஆழ்வாராச்சாரியர்கள் அந்த இடத்துல நடந்து போயிருக்கா. அவர்கள் திருவடிப்பட்ட இடத்துக்கு நாமும் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை, அந்த அபிலாஷையில போறோம். அப்படி ஆழ்வார் பாடின திவ்யதேசங்கள்னு கணக்கு எடுத்துட்டேன்னா 108 திவ்யதேசங்கள் கணக்கு வருது. அந்த 108 திவ்யதேசங்கள்ல 40 சோழ நாட்டு திவ்யதேசம்னு உண்டு. அந்த 40 சோழ நாட்டுக்குள்ளதான் ரொம்ப பிரதானமான ஒரு திவ்யதேசம் திருக்குடந்தை. அதுதான் கும்பகோணம் ஷார்ங்கபாணி ஆறாவமுதன். திருக்குழந்தை அப்படிங்கிறது பாண்டிய நாட்டு திவ்யதேசத்துல வரும்.
திருக்குழந்தையும் அல்ல, திருக்குடந்தையும் அல்ல, திருக்கோளூர் அப்படிங்கிற திவ்யதேசம் நவத்திருப்பதி. நவத்திருப்பதின்னு சொல்லுவோம். அதாவது தாமிரபரணி ஆறு இப்புறமும் அப்புறமும் என்னெல்லாம் திவ்யதேசங்கள் இருக்கோ ஆழ்வார் தொகுத்து நவத்திருப்பதிகள்னு கொண்டாடி இருக்கார். நாங்குநெறி அதுல இல்ல, திருக்குறுங்குடி இல்ல, அது திவ்யதேசம் தான். ஏன்னா நவத்திருப்பதியில வந்துடாது. இந்த நவத்திருப்பதியில வரக்கூடிய ஒரு ஆச்சரியமான திவ்யதேசம் பெருமாள் சயன கோலத்துல இருக்கக்கூடிய திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்துக்குத்தான் திருக்கோளூர் என்று பெயர். இந்த திவ்யதேசத்தை பத்தி நம்மாழ்வார் பாடியிருக்கார். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவன் ஊர் வினவி திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. ஆச்சரியமான ஒரு பாசுரம். ஆழ்வாருடைய இந்த ஒரு பாசுரத்துக்கு வைரத்துல காப்பு பண்ணி அவர் கைக்கு போடணும். அவ்வளவு அழகா பாடியிருக்கார். கிருஷ்ண பக்தினா என்ன? எல்லாம் முடிச்சுட்டு நம்ம சொல்றோம் பாருங்க, எல்லா காலத்தால ஆத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10 to 11 பெருமாளுக்கு, சாயங்காலம் 6 to 6:30 பெருமாளுக்கு. அது லௌகீகத்துல அப்படிதான் இருக்கு. when we are professionals, ஆத்து வேலை இருக்கு, ஊர் வேலை இருக்கு, எவ்வளவோ வேலைகள் இருக்கும் போது நம்ம 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் ஒதுக்கி வைக்க முடியறது. அதுவும் ஆனஸ்டா பார்த்தேன்னா அதுக்கு ஒதுக்கி வைக்கக்கூடிய நேரத்துல எத்தனை நாள் பகவானை நினைக்கிறோங்கிறது கேள்விதான், சந்தேகம்தான். சஹஸ்ரநாமம் 25 நிமிஷம் சொல்றேன். நான் யாரை பத்தியும் சொல்ல, அடியனை பத்தியே சொல்றேன். 25 நிமிஷம் பேசுறேன். ஒரு நிமிஷம் பெருமாளை நினைச்சா ஜாஸ்தியா இருக்கு. அதுக்குள்ள என்னென்னவோ விசாரம் வருது. அது பைஹாட் ஆனதுனால நமக்கு அந்த கவலையே இல்லை. அடுத்த வரி என்ன வருது போகுது, அது பாட்டுக்கு வாய் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கு, மனசு ஒண்ணு நினைச்சுட்டு இருக்கு. அதுதான் வாஸ்தவம். நான் எதுக்கு உண்மையை மறைப்பானே? அப்படியே நான் பகவானை தியானித்து அப்படியே அந்த புண்டரீகத்துல அந்த மூக்கு நுனியில பெருமாள் அந்த 8வது யோகத்துல அஷ்டாங்க யோகத்துல தெரியறாருல நான் போய் சொன்னேன்னா ஐம் ஹிப்போக்ரிட்னு அர்த்தம். நடக்கிறத சொல்றேன். அப்படின்னா நம்ம ஒதுக்கி வைக்கிற நேரத்துல பகவானை நினைக்கிறதே கடினம். ஆனால் ஆழ்வாருக்கு அப்படி இல்லையாம். சாப்பிடுவது தூங்குவது எல்லாமே கிருஷ்ணர் தானா. உண்ணும் சோறும் பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். அப்படின்னா அவர் உண்ணுவது கண்ணன், பருகுவது கண்ணன், தின்னுவது கண்ணன், எல்லாமே அவருக்கு கிருஷ்ணர் தான். கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே ரிஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமிவோத்திதம் சஹஸ்ர சாகாம் யோத்ராட்சீம் திராவிடீம் பிரம்ம சம்ஹிதாம் அப்படின்னு இந்த இடத்துல பாடியிருக்கார். அதனால அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த திருக்கோளூர் அந்த திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்க வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கே வரும்போது 1000 வருடங்களுக்கு முன்னாடி ராமானுஜருக்கு வந்திருக்காதா? பாஷ்யக்காரர் அவர் ஆழ்வார் அனுபவித்த திவ்யதேசங்கள் ஒவ்வொன்றாக சேவிக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் சென்றார். செல்லும் தருவாயில் அந்த ஊருக்குள்ள நுழையின. ஊர்னா ஒரு பெரிய ஊர் நினைக்காதீங்க, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடியறதில்ல. இந்த தெருவில் ஆரம்பிச்சு அடுத்த தெருவில் முடிஞ்சோட இது 2 தெருவுக்கு நடுவில் ஒரு கோவில். இவர் அந்த ஊருக்குள்ள நுழையிற அவ என்னன்னா நிமித்தம் என்னவோ சரியில்லைங்கிற மாதிரி ஒரு பொண்ணு அழுதுண்டே போகுது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், யாரோ உங்களை ஆத்துக்கு கூட்டிருக்கா, அவ ஆத்துக்கு போகும்போது எதேச்சியா நீங்க கதவை தட்டுறேன், அவ கதவை திறந்துருது, அந்த பொண்ணு ஓன்னு அழுதுன்னு இருக்கு. நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடும், இப்போ போலாமா வேண்டாமா, அடுத்தது நம்ம அழுவோமா? ஒரு பொண்ணு அழுதுன்னு இருக்கு, இப்ப அடுத்தது நம்ம இவா வீட்டுக்கு போற வேலை நம்ம தான் அழறோம் போல இருக்குன்னு. நிமித்தம் சரியா இல்ல. பொதுவா அந்த காலத்துல நான் சொல்லுவேன், ஜோதிஷிகள் இருக்கு அந்த பாருங்க, ஜோதிஷம் பார்க்கக்கூடியவா, அவ எல்லாருமே நிமித்தம் பார்த்துட்டு தான் ஜோதிஷம் பாப்பா. நீங்க ஜாதகம் நீட்டினேன்னா உடனே ஜாதகத்தை எடுத்துக்க மாட்டா. பாப்பா எப்படி எல்லாம் இருக்கு, சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு. இப்ப நம்ம போகும்போது பைப் உடஞ்சுடுத்துன்னு வச்சுங்க, ஜோசியம் பார்க்க மாட்டா. என்னவோ சரியா இல்ல, அன்னைக்கு சரியா இல்ல, அந்த நேரம் சரியா இல்ல, அந்த நிமித்தத்தை பாப்பா பாருங்க. அதனாலதான் எப்பவுமே நல்லதே பேசும்பா. இப்ப இவர் ஊருக்குள்ள நுழையிற ஒரு பொண்ணு, சின்ன பொன் குழந்தை அழுதுண்டே போறது. அப்போ பாஷ்யக்காரர் ராமானுஜர் கேட்டாராம், எமக்கு புகுமூர் பெண்ணே உமக்கு போகுமூர் ஆயித்தே. நான் விரும்பி எங்கேந்தோ ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்திலேருந்து நடந்து வைகையை தாண்டி, வைகையிலேந்து தாமிரபரணியை தாண்டி இந்த திருக்கோளூர்ல பெருமாளை சேவிக்க வேண்டும் என்கின்ற தவம் பூண்டு இந்த கோவில் ஊருக்குள்ள கால் எடுத்து வைக்க வேண்டிய வேளை எமக்கு புகும் ஊர், நான் உள்ளுக்குள்ள நுழையணுங்கிற ஊர் உமக்கு போகும் ஊராயித்தே. எனக்கு உனக்கு இது போகும் ஊராயித்தே, நீ அழுதுண்டு போகக்கூடிய ஊரா இருக்கே. எமக்கு புகுமூர் உமக்கு போகுமூராயித்தே, நான் உள்ளுக்குள்ள போக வேண்டிய ஊர் நீ அழுதுண்டே போகக்கூடிய ஊரா போயிடுத்தேம்மா அப்படின்னு கேட்ட போது அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கணும்? எங்க அப்பா அடிச்சா, எங்க அம்மா அடிச்சா, ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கணும்.
அது இல்ல மாமா அப்படிங்கிறது. என்னம்மா, என்ன காரணத்தை சொல்லுன்னு இவர் கேட்டார். போச்சு. 81 வரிகள் அந்த பொண்ணு பேசிட்டு. 81 ஸ்டேட்மெண்ட்ஸ். கையிரண்டும் விட்டேனோ திரௌபதியை போலே, அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரரை போலே, தேவுமற்றறியேன் என்றேனோ மதுர கவியாரை போலே அப்படின்னு 81 வரி சொல்லிட்டு ராமானுஜ ஆனுட்ட. ஏமா இவ்வளவு பேசுறதை ஏன் அழறேன்னு கேட்டா, ஒரு குழந்தை அழுதுதான்னு என்ன கேட்போம், ஏன் அழறேன்னு கேட்போம். இவர் சாதாரணமா கேட்டார், ஏம்மா நீ அழறேன்னு கேட்டார். 81 வரிகள் சொல்லிட்டு. சின்ன பொண்ணு, நீங்க என்ன பெரிய அம்மா மீன்லாம் நினைக்காத, சின்ன பொண்ணு சொல்லிட்டு. இது கேட்ட உடனே விஸ்மயித்தாராம் பாஷ்யக்காரர். அம்மா, நான் ஒரு சாதாரணமா கேட்ட கேள்விக்கு நீ இவ்வளவு பதில் சொல்றியே. அந்த 81 வார்த்தையை சொல்லி முடிச்சுடுத்து. இப்ப நீங்க அசியூம் பண்ணீங்க 81 வார்த்தை சொல்லி முடிச்சுடுத்து. அப்ப சொல்லி முடிச்ச உடனே ராமானுஜர் சொன்னார், சரி வாமா நானும் உன்னோட வந்துடுறேன் அப்படின்னார். அந்த பொண்ணு கேட்டது, நீங்க என்னவோ சேவிக்கணும்னு வந்திருக்கள், நீங்க உள்ள போகாமல் எதுக்கு என்னோட வரேள்? இல்லம்மா, இந்த ஊர்ல பெருமாளை சேவிக்க முடியல, எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கே 81 வரிகள் ஒருத்தர் சொன்னா, இந்த ஊர்ல பெருமாளை சேவிக்கணும்னு இருக்கக்கூடியவா எவ்வளவு பேசுவா, எனக்கு அவ்வளவுதான் சாமர்த்தியம் இருக்குமான்னு தெரியல, நான் வந்துடுறேனாராம். அப்ப அந்த பொண்ணு உடனே சொல்லித்தான், நீர்தான் ராமானுஜராக இருக்க வேண்டும் இவ்வளவு வினயத்தோடன்னு சொன்ன பிறகு இந்த இந்த அழகான ஒரு சம்பாதம் இந்த குழந்தைக்கும் பாஷ்யக்காரருக்கு. யோசிச்சு பாருங்க, யதிராஜர் அவர், யதிகளுக்கு ராஜா, ஊர் பேர் தெரியாது. இன்னைக்கும் அந்த பெண் பிள்ளை பேர் நமக்கு தெரியாது. அந்த பொண்ணோட பேர் என்னன்னு தெரியாது, ஆலமேலுவா காந்திமதியா ஒன்னும் தெரியாது. திருக்கோளூர் பெண் பிள்ளை, அவ்வளவுதான். பேரே தெரியாத ஒரு சின்ன குழந்தை யதிராஜராயிருந்த ஸ்ரீபாஷ்யக்காரரோட 81 வார்த்தைகள் பேசித்துன்னு ஏதோ கர்ண பரம்பரையில சொல்லின்னு வரா. இந்த 81 வார்த்தைகள் தான் நமக்கு இருக்கக்கூடிய தலைப்பு. திருக்கோளூர் பெண் பிள்ளை சொன்ன ரகசியங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த ரகசியங்கள் 81. நிறைய மகான்கள் இதை சொல்லியிருக்கா. அடியேன் பார்த்தேன், இதை என்ன பண்ணிவிடலான்னு பார்த்தா அந்த பொண்ணு நிறைய சொல்லியிருக்கு, கடன்னு சொல்லிடுத்து. இதுல சொன்ன ரகசியங்களை ராமாயணம்னு ஒரு கோஷ்டியா பிரிச்சுட்டேன். ராமாயண சம்பந்தமா இந்த பெண் என்ன ரகசியங்கள் சொல்லியிருக்கா, ஸ்ரீமத் பாகவதத்துக்கு சம்பந்தமா இந்த பொண்ணு என்ன ரகசியங்கள் சொல்லியிருக்கா, ஆழ்வார்களை சம்பந்தம் வச்சு இந்த பெண் என்ன ரகசியங்கள் சொல்லியிருக்கா, ஆச்சாரியர்களை சம்பந்தப்படுத்தி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா 4 கோஷ்டியா பிரிச்சுட்டோம். ஒன்னு ராமாயணம், இன்னொன்னு பாகவதம் பாரதம், 3வது ஆழ்வார்கள், 4வது ஆச்சாரியர்கள். இதை 81 அப்படி பிரிச்சிருக்கோம். இந்த 81 வார்த்தைகளை 3 நாள்ல சொல்லணும். ஏறத்தாழ பார்த்தா ஒரு நாளைக்கு 25 சொன்னா நன்னா இருக்கும். பார்க்கலாம் பெருமாள் இன்னைக்கு எப்படி நமக்கு வழி வகுத்து கொடுக்கிறாருன்னு. முதல்ல அந்த பொண்ணு சொல்லித்தான், அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. இது எந்த மொழி, எந்த மொழியில சொல்லியிருக்க அந்த பொண்ணு பாருங்க. எனக்கு சான்ஸ்கிரிட்ல சொல்லியிருக்குன்னு ஒரு ஆஸ்திகா சொல்றா. நீங்க எதுல சொல்றேன்? அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. தமிழ். இது மணிப்பிரவாளத்துல சொல்லியிருக்க அந்த பொண்ணு. சம்ஸ்கிருதமும் இருக்கு, தமிழும் இருக்கு. அகம் வேத்மிங்கிறது சம்ஸ்கிருதம், விஸ்வாமித்ரங்கிறது சம்ஸ்கிருதம். அகம் வேத்மி என்றேனோ, என்றேனோ இருக்கு பாருங்க, அது தமிழ். விஸ்வாமித்ரரை போலே இருக்கு பாருங்க, போலே தமிழ். போலே தமிழ், முன்னாடி இருக்கக்கூடிய விஸ்வாமித்திர சம்ஸ்கிருதம். என்றேனோ தமிழ், அகம் வேத்மி சம்ஸ்கிருதம். அப்ப சம்ஸ்கிருதமும் தமிழும் மாறி மாறி இருக்கிறது தான் நம் கலாச்சாரம். இப்போ ஔவையார் அன்னைக்கு சொன்னாலே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னை தமிழ் வார்த்தை, தந்தை தானே சொல்லியிருக்கணும். அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம் தானே சொல்லியிருக்கணும். அன்னையும் பிதாவும், பிதா எங்கன்னு வந்தார்? ஏன்னா அது சம்ஸ்கிருதம். மொழிகளுக்குள்ள ஒரு நாள் வித்தியாசங்கள், இது வசத்தி அது தாழ்த்தி கிடையாது. நம்ம கையில இருக்கு, நம்ம படிக்கிறோமா இல்லையா. வச்சுட்டு இருக்க பேரெல்லாம் சம்ஸ்கிருதம் இல்லையா, அவா பேரெல்லாம் சம்ஸ்கிருத பேர். ஆனா எதிர்ப்பது சம்ஸ்கிருதம்னா அப்படின்னா அவளே எதிர்க்காளான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால அகம் வேத்மி இந்த ஒரு வரியிலேயே தெரிஞ்சு போயிடுறதே மணிப்பிரவாளமா இருக்குன்னு. இது என்னன்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல, அதனாலதான் இன்னைக்கு ராமாயண தனியன்னு சொன்னேன். அதனால ராமநவமி நன்னாள்ல திருக்கோளூர் பெண் பிள்ளை சொன்ன ரகசியங்கள்ல 20 ரகசியங்கள் ராமாயண சம்பந்தம். யோசிச்சு பாருங்க, 20 on 81, roughly about 25% of her utterings were related to ராமாயணா. அகம் வேத்மி, அதாவது பருத்தியூர் பெரியவான்னு இருந்தா,
பெரிய மகானவர். அகம் வேத்மின்னு அந்த விஸ்வாமித்திரர் சொன்ன வரிக்கு ஒரு புஸ்தகமே போட்டிருக்கார், வெறும் அந்த வரிக்கு. என்ன சுவாமி அகம் வேத்மினா? ரொம்ப சிம்பிள், கான்டெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிள் சார். அதாவது தசரதர் எத்தனையோ ஆண்டு காலம் கழித்து பிறந்த பிள்ளைதான் ராமன். ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்தா அந்த குழந்தைக்கு ஒரு தனி வேல்யூ உண்டு. இந்த குழந்தையினிடத்தில் அவ்வளவு ஒரு ஈடுபாடு இருந்தது தசரதருக்கு. அந்த குழந்தை வளர்ந்துடுத்து. குழந்தை வளர்ந்துடுத்துன்னா அது எத்தனை பெருசா வளர்ந்தாலும் பெற்றோர்களுக்கு அது குழந்தை தான். ஆத்துல இன்னைக்கும் கேட்பா, குழந்தை வந்துட்டானா நீங்க ஏதோ குழந்தை தவழறதுன்னு நினைப்பேன். 27 வயசுல அது ஆபீஸ்லேன்னு வரும், இதுதான் குழந்தை இல்லையா? குழந்தைன்னா நீங்க உடனே குழந்தைய தவழ்ந்துட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க. தசரதருக்கு குழந்தை ராமன், அதுவும் ரொம்ப பிடிச்ச குழந்தை. அது நம்ம ஒண்ணு பண்ண முடியாது. பெற்றோர்களுக்கு எத்தனை குழந்தைன்னு இருந்தாலும் அதுல ஏதாவது ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். அது சொல்ல மாட்டா, அது வேற ஏதாவது ஒரு விதத்துல சொல்லிடுவான். அவன் இருந்திருந்தா நன்னா இருந்திருக்கும், ஊர்ல அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட இருக்கவாளெல்லாம் விட்டுருவா, யாராவது ஒருத்தர் பிடிச்சுடுவா. தசரதருக்கு ராமர் அப்படி. நீங்க ஒண்ணும் சொல்ல முடியாது. பரதனை பிடிக்காதோ, லக்ஷ்மணன் அப்படி, எல்லாரையும் பிடிக்கும், ராமர் ஜாஸ்தி பிடிக்கும், அவ்வளவுதான். அகம் வேத்மி இது எப்ப வந்ததுன்னா, தசரத சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டு இருக்கும் போது ராமருக்கு 12 வயசு. அந்த டைம் பீரியட்ல விஸ்வாமித்திரர் வந்தார். விஸ்வாமித்திரர் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் கேரக்டர். அவருடைய லைஃப் ஹிஸ்டரி பார்த்தேன்னா, அவர் தான் நமக்கு காயத்ரி மந்திரம் கொடுத்திருக்காரு. பெரிய மகான், ரிஷி தான். ஐயோ, அதெல்லாம் நான் இதுவும் குறைச்சி சொல்லலை. ஆனா அவருடைய பாஸ்ட் ஹிஸ்டரி பார்த்தேன்னா ரொம்ப ஈவெண்ட்ஃபுல்லா இருக்கும். மேனகாவோட ஒரு பொண்ணு சகுந்தலான்னு பேர். எனக்கு சகுந்தலாவை பத்தி எனக்கு தான் நன்னா தெரியும் இல்லையா? அதனால சகுந்தலா. இப்படி பல பல விஷயங்கள். ரம்பாவுக்கு சாபம், அடுத்தது திரிசங்குக்கு ஸ்வர்க்கம் ஏத்துறேன்னு ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள். வசிஷ்டரோட சண்டை, இவ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் they will not meet eye to eye, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நமக்கு காயத்ரி மந்திரத்துக்கு திரஷ்டாவா இருக்கக்கூடிய ரிஷி விஸ்வாமித்திரர். அதுக்கு நமக்கு ஒரு பெரிய கிருத்தஜ்ஞதை அந்த மகரிஷிக்கு சொல்ல வேண்டும். இந்த மகரிஷி வந்தார். இந்த ரிஷி வந்தாலே கூடவே மீடியா வந்துடும், பாண்டே கேண்டே எல்லாரும் வந்துருவா. ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவார் இந்த ரிஷி, அது பெரிய ஒரு டாபிக்கா ஓடும். இந்த ரிஷி வந்தார். ராஜாவும் அந்த மாதிரி அந்த காலத்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மாதிரி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டார். நீ என்ன கேட்கறேனோ கொடுத்துருவேன். அப்புறம் எலெக்ட் ஆன பிறகு யார் கேட்க போறா கேள்வி, நடத்துறோமோ இல்லையோ? அதனால இவர் பண்ணி கொடுத்துடுறேன்னு விட்டார். நீங்க என்ன கேட்கறீங்களோ. அவர் சிம்பிளா கேட்டுவிட்டார், எனக்கு ராமனை கொடு. யோ ராமனை எதுக்கு சார் கொடுக்கணும்? நான் ஈண்டெடுத்த ஒரு செல்வம் அவன். இல்ல, நிறைய ராட்சசாலாம் எங்களை போட்டு படுத்துறா. மகம் யாகம் பண்ண முடியல எங்களால. யாகம் பண்ண முடியலங்கிறச்ச ராமன் மாதிரி ஒரு வீரன் தான் எங்களுக்கு ரட்சகமா இருக்க முடியும். ஐயோ, சின்ன குழந்தை என்ன தச்சி மம்மு சாட்டுட்டு தூங்கிடும் அது ராத்திரி, அதை போய் கூப்பிடுறேளே அப்படின்னு சொன்ன பிறகு விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துடுத்து. இந்த மாதிரிலாம் விஸ்வாமித்திரரை ஏமாத்தவே முடியாது. அவருக்கு கோபம் வந்தது. அவர் சொன்னார், எனக்கா தெரியாது உன் பிள்ளையின் பிரபாவம்? என்னவோ பெத்த அப்பா உனக்குத்தான் தெரியும் என்று நினைக்கின்றாய். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மேதாதும் அர்ஹசி. அகம் வேத்மி எனக்கு தெரியும். அகம் வேத்மி எனக்கு தெரியும். இந்த எனக்குன்னு அவர் மார்த்தட்டிக்கிறார் பாருங்க. மகரிஷி, பிரம்மரிஷி அவர். எனக்கு அப்படின்னு சொன்னா அதுல அவ்வளவு ஆழ் பொருள் இருக்கான். அகம் வேத்மி. இதுக்கு கோவிந்தராஜர், பெரியவாஞ்சான் பிள்ளை, அத்தனை பேரும் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. என்ன சொல்றார் விஸ்வாமித்திரர்னு? தசரதா, வில்லும் அம்பும் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய க்ஷாத்திரம் படைத்த க்ஷத்ரியகான இருக்கக்கூடிய நீ அறிய மாட்டாய் உன் பிள்ளை யார் என்று. புல்லும் கையுமாய் கமண்டலுமாய் இருக்கக்கூடிய பிரம்ம ரிஷியான எனக்கு தெரியும் உன் பிள்ளை யார் என்று.